வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநில எல்லைப் பகுதிகளில் தற்போது முழு அமைதி நிலவுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொழில்நுட்பங்கள் மக்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 31,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். கொழும்புவில் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 343 ரன் இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், முப்படைகளின் தளபதிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேச பாதுகாப்பு, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இந்தியா, பாகிஸ்தான் ராணுவ தலைமை இயக்குநர்கள் நிலையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை மீண்டும் நடைபெறுவதை ஒட்டி இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக புதுடில்லியில் செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, எல்லைப்பகுதி சூழ்நிலைகளை முப்படையினர் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார். போர் நிறுத்த விதிமீறல்கள் மீண்டும் நிகழ்ந்தால் அதை கடுமையாக கையாள நம் ஆயுதப்படைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநில எல்லைப் பகுதிகளில் தற்போது முழு அமைதி நிலவுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு, பூஞ்ச், ரஜோரி, அக்னூர், பத்தான்கோட், ஃபெராஸ்பூர், அமிர்த்சர், ஜெய்சல்மார் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதல் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா, அனந்த்நாக், குல்காம், ஷோபியான் மாவட்டங்களில் மாநில புலனாய்வு அமைப்பினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிரவாதிகளின் புகலிடங்களை கண்டறிந்து அவர்களின் தகவல் தொடர்புகளை முற்றிலும் அழிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது. புதுடெல்லி சர்வதேச விமான நிலையம் இன்று காலை முதல் வழக்கம் போல் செயல்பட தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை பயணிகள் தெரிந்து கொள்வதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படும் மாற்றங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடைபெற்றதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. எனினும் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான உறுதி செய்யப்படாத தவறான கணிக்கப்பட்ட செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள், தனிநபர்கள் உட்பட அனைவரும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொழில்நுட்பங்கள் மக்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார். 1998ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனை வெற்றிக்கு வித்திட்ட விஞ்ஞானிகளை நாடு பெருமையுடன் நினைவு கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அன்றாட வாழ்வில் தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் இளையோர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மையத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று திறந்து வைக்கிறார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் வகையில் ஏவுகணைகள் மட்டுமல்லாமல் சோதனை, ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட வான்வெளி பாதுகாப்பு தளவாடங்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படும். இம்மையம் தொடங்கப்படுவதன் மூலம் இப்பகுதியின் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். திருவாரூரில் 13,27,00,000 ரூபாய் மதிப்பில் காய்கனி வணிக வளாகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், ஊரகத்துறையின் வளர்ச்சிக்கு 31,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 3 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முனைப்புடன் நிறைவேற்றப்படுவதாக எடுத்துரைத்தார். தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 43 பணிகள் 10.14 கிலோமீட்டர் 10 கோடி ரூபாய் செலவிலும் 15வது நிதிக்குழு மானியம் 57 பணிகள் 30.30 கோடி மதிப்பீட்டிலும், இயக்குதல் மற்றும் பராமரிப்பது நிதி 4 பணிகள் 17 லட்சத்திலும், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2 பணிகள் கிட்டத்தட்ட 1.85 கோடி மதிப்பீட்டிலும், தூய்மை இந்தியா திட்டத்திலே 7 பணிகள் 2.7 கோடி மதிப்பீட்டிலும் அந்த பணிகள் எல்லாம் முடிந்திருக்கிறது.
தமிழகத்தில் 1256 இடங்களில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான முழு உடல் பரிசோதனை மருத்துவ முகாம் விரைவில் நடைபெறும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 17 வகையான சிறப்பு மருத்துவம் மற்றும் 30 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு முன்னோடி திட்டங்களால் மின்னணு ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு, தோல் பொருள், ஜவுளி உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெறப்பட்டு வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கல்வித்துறை மேம்பாட்டு திட்டங்களால் தேசிய அளவில் 51.3% உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் தயாரிப்பில் 38% வளர்ச்சி, உலகளாவிய திறன் மையங்களில் 24.5% வளர்ச்சி உள்ளிட்டவற்றுடன் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து முதலிடம் வகிப்பதாகவும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி அடுத்த வாரம் நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி நடைபெறும் இந்த ஒத்திகை பயிற்சி குறித்து பொதுமக்கள் பதட்டமோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியதை அடுத்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. கடல் நீரானது சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. கடலில் உள்ள மாற்றத்தையும் பொருட்படுத்தாதவாறு கோவிலுக்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடினர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர், வெள்ளூர், ஒட்டக்கோவில், தெம்மனம், கள்ளக்குடி ஊராட்சிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற இருந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். அரியலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இலுப்பையூர் ஊராட்சிக்குட்பட்ட பொய்யாதநல்லூர், பொட்டவெளி ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளூர், கருப்பலாக்கட்டளை ஊராட்சிக்குட்பட்ட கள்ளக்குடி ஆகிய ஊராட்சிகளில் வரும் 13ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நிர்வாக காரணங்களால் மக்களுடன் முதல்வர் முகாம் ஒத்திவைக்கப்பட்டு வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். பெண்களின் சபரிமலை என போற்றப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் கடந்த செவ்வாய்க்கிழமை யாகசால பூஜைகளுடன் கும்பாபிஷேக பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து இன்று வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் முழங்க மேளதாள வாத்தியங்களோடு புனித நீரை எடுத்து வந்து கோவிலை வலம் வந்த பின்னர் ராஜகோபுரத்தில் உள்ள 5 கும்பங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் வரும் 23ஆம் தேதி முதல் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் நேரில் ஆய்வு செய்தார். சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள், சிறுமலை அருவி, பாண்டியன்குளம், பல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட இடங்களின் சிறப்பம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 பயனாளிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான காதொலி கருவிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பிருந்தாதேவி இன்று வழங்கினார். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நாளை நடைபெறுகிறது. இதற்காக அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் திருக்கோலத்தில் புறப்பட்ட சுந்தரராஜ பெருமாளுக்கு இன்று அதிகாலை 3 மாவடியில் எதிர் சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொழும்புவில் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 343 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 342 ரன் எடுத்திருந்தது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை மீண்டும் நடத்துவது குறித்து இன்று ஆலோசிக்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. தரம்சாலா நீங்களாக சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் அடுத்த வாரம் முதல் போட்டிகளை நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநில எல்லைப் பகுதிகளில் தற்போது முழு அமைதி நிலவுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொழில்நுட்பங்கள் மக்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.
தமிழகத்தில் 31,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். கொழும்புவில் மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இலங்கை வெற்றி பெற 343 ரன் இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.